சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. கதிர்காமா, நன்று புறம் தருதல் நன்று புறம் தருதல் என் தலை கடனே என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே தந்தைக்கு கடனே. கதிர்காமா, ஏன் தூங்கி வழிகிறாய்? எங்கே நான் சொன்னதைச் சொல். தந்தைக்கு கடனே. கதிர்காமா, ஏன் இப்படி தூங்கி வழிகிறாய்? இரவு தூங்கவில்லையா? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தந்தையை பார்க்கத்தானே போனேன். தந்தைக்கு கடனே. கதிர்காமா, சரியாகச் சொல். சரியாகத்தானே சொல்கிறேன். நேற்று இரவு அமாவாசை என்பதால் நான் வழக்கம் போல் தந்தையை பார்த்தேன். கதிர்காமா, சற்று நில்லம்மா. ஐயா. கதிர்காமா, எங்கே சரியாக கூறு. கதிர்காமா, கதிர்காமா, சரியாக சொல். எத்தனை முறை சொல்வது? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டுமா? நானும் என் அம்மாவும் ஒவ்வொரு அமாவாசையும் தவறாமல் சென்று என் தந்தையை பார்ப்பது போல் நேற்றும் சென்று பார்த்தோம். தந்தைக்கு கடனே. சரியா? சரிதான் சரிதான். இனிமேல் எழுப்பக்கூடாது. இல்லை, இவ்வளவு போதும். இதற்கு மேல் எழுப்ப மாட்டேன். இவன் இப்படியே தூங்கட்டும். இவனை அழைத்துச் செல்ல வருகிறவர்கள் வழக்கம் போல் வரும்பொழுது அவர்களோடு அனுப்பிவிடு. கதிர்காமன் தூக்கத்தில் ஏதோ உளறினான் என்பதை யாரிடமும் சொல்லிவிடாது. ஆகட்டும் ஐயா. நான் இப்பொழுதே சென்று மன்னரை சந்தித்து விட்டு வருகிறேன். இந்த தண்ணீர் பாத்திரத்தை உள்ளே எடுத்து வை. விவசாய பெருங்குடி மக்களே, சோழவள நாடு சூருடைத்து என்பதற்கு ஏற்ப நமது நாட்டை நெற்களஞ்சியமாக மாற்றியவர்கள் நீங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை நான் கவனிக்காமல் இருப்பேனா? என்னவென்று சொல்லுங்கள். மன்னவா, காவிரி ஆறு சோழ நாட்டை வாழ வைக்க வந்த தாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தானே சங்க இலக்கியங்கள் அவற்றை அற்புதமாக பாடுகின்றன. அதில் என்ன சந்தேகம்? பூவார் சோலை மயிலாட புரிந்து குயில்கள் இசைபாட காமார் சோலை மருங்கசைய நடந்தாய் வாழி காவேரி என்றல்லவா நமது புலவர்கள் பாடி பாடி மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட தாய் சில நேரங்களில் கோபம் கொண்டவள் போல் சீரிப்பாய்கிறாள். இரு கரைகளையும் கடந்து அங்கிருக்கக்கூடிய கிராமங்களில் புகுந்து வீடுகளையெல்லாம் இடித்து தள்ளிவிடுகிறாள். வளம் தரும் பயிர்களையெல்லாம் நீரில் மூழ்கடித்து பயனில்லாமல் செய்து விடுகிறாள். உங்களுக்கு அதனால் ஏற்பட்டிருக்கும் சங்கடங்களை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமன்னவா. அமைச்சரே. மன்னவா, இவர்கள் எந்த கிராமத்தில் இருந்து வருகிறார்களோ அந்த கிராமம் முதலாக காவிரி கரையோரங்களில் உள்ள அத்தனை கிராமங்களிலும் நிவாரணப் பணிகள் ஏற்கனவே துவங்கிவிட்டன. இவர்கள் இங்கு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் அங்கு சீரமைக்க துவங்கிவிட்டார்கள். மன்னா. மன்னவா, நாங்கள் இங்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பது இப்போதுதான் தெரிகிறது. அப்படி சொல்லாதீர்கள். இதை காரணமாக கொண்டாவது உங்களை போன்ற உழவர் பெருமக்கள் என்னை காண வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொடுதுண்டு பின் செல்பவர் என்றல்லவா வள்ளுவ பெருமான் பாடி அருளினார். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஏது? நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை
வேல்கெழு வேந்தற்கு அழகே என்று மோசிகீரனார் பாடியிருக்கிறார். ஆஹா, பார்த்தீர்களா அமைச்சரே, நமது சோழ நாட்டு பெருமக்கள் எவ்வளவு அருமையாக கருத்துக்களை எடுத்துரைக்கின்றனர். வாழ்க மாமன்னர். என்ன செய்தி? புலவர் காரிக்கண்ணனார் உடனே தங்களை காண வேண்டும் என்று வந்திருக்கிறார். தக்க சமயத்தில் தான் வந்திருக்கிறார். உடனடியாக வரச் சொல். ஆகட்டும் மன்னவா. விவசாய பெருமக்களே, நீங்கள் காரிக்கண்ணனாரை பற்றி அறிவீர்கள் அல்லவா? நன்றாக அறிவோம் மன்னா. தங்களையும் பாண்டிய மன்னரையும் இணைத்து அவர் பாடிய பாடலை எங்கள் கிராமத்து கல்விச்சாலைகளில் பாடமாகவே சொல்லித் தருகிறார்கள். வாழ்க மாமன்னர் கரிகால் வளவர். வாருங்கள் காரிக்கண்ணனாரே. புலவரே, இவர்கள் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து காவிரியாறு சீற்றம் கொண்டதால் ஏற்பட்ட விளைவை சொல்ல வந்திருக்கிறார்கள், அப்படித்தானே? அதேதான். விவசாய பெருங்குடி மக்களே, காவிரியோடும் பகுதி எங்கும் கரை எழுப்புவதற்காக மன்னர் என்ன முயற்சி எடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி எங்களிடம் சொல்லவே இல்லையே. மன்னவா, நான் தங்களிடம் ஒரு அவசரமான செய்தியை சொல்வதற்காக இங்கு வந்தேன். அதை தங்களிடம் தனிமையில்தான் சொல்ல வேண்டும். அமைச்சரே, நமது பெருங்குடி மக்களை அழைத்து சென்று அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுங்கள். ஆகட்டும் மன்னவா. அத்தோடு காவிரிக்கு கரை கட்டும் பணியும் துவங்கியாகிவிட்டது என்பதை இவர்களை அழைத்துச் சென்று சுற்றி காட்டி விடுகிறேன். காவிரிக்கு கரை கண்ட கரிகால் வளவர், காவிரிக்கு கரை கண்ட கரிகால் வளவர். நாங்கள் வருகிறோம் மன்னவா. நாங்கள் விடைபெறுகிறோம் மன்னவா. சென்று வாருங்கள். புலவரே, மன்னவா, வாருங்கள். ஆகட்டும். சொல்லுங்கள் புலவரே. தாங்கள் என்னை தனியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதே ஏதோ பிரச்சனை இருக்கும் என்று நினைத்தேன். என்னவென்று சொல்லுங்கள். தங்களுக்கு தெரியாமல் சூழ்ச்சி நடக்கிறது மன்னவா. என்ன? யார் யார் சூழ்ச்சி செய்கிறார்கள்? தங்கள் அருமை சகோதரி மங்கம்மாதான் மன்னவா. என்ன சொல்கிறீர்கள் புலவரே? ஒவ்வொரு அமாவாசை தோறும் மங்கம்மா சென்று தன் கணவன் விஜயபூபதியை சந்திக்கிறார் மன்னா. அது எப்படி சாத்தியமாகும்? விஜயபூபதி தான் இருக்கும் இடத்திலிருந்து பூம்புகார் எல்லைக்கு வந்துவிட்டால் மங்கம்மாவை சந்திக்கலாமே. இது தங்களுக்கு எப்படி தெரியும்? என்னிடம் பாடம் படிக்க வந்த கதிர்காமன் தூங்கி வழிந்து கொண்டிருந்தான். சங்கப்பாடல் ஒன்றில் தந்தையை பற்றி வரும் பகுதியை அவனிடம் எடுத்துச் சொல்லும் போது நேற்றிரவு தன் தாயோடு சென்று தன் தந்தையை சந்தித்ததாகச் சொன்னான். திரும்ப திரும்ப கேட்டபோது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் தன் தாயோடு சென்று தன் தந்தையை சந்திப்பதாகவும் சொன்னான் மன்னவா. புலவரே, மங்கம்மா விஷயத்தில் நான் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறேன் என்று கிள்ளிவளவன் என்னிடம் எப்பொழுதும் எச்சரித்துக் கொண்டே இருப்பான். அது எவ்வளவு சரியானது என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. மன்னவா, நான் அறிந்த ரகசியத்தை உடனே உங்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்தேன். உடனடியாக ஏதாவது செய்யுங்கள் மன்னவா. என்னிடம் தெரியப்படுத்தி விட்டீர்கள் அல்லவா? இது என் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் நயமாகத்தான் கையாள வேண்டும். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள். வருகிறேன் மன்னவா. ஆகட்டும். தாமரை, வாருங்கள் மாமா. என்னம்மா தனிமையில் அமர்ந்து ஏதேதோ சிந்தனையில் மூழ்கி இருப்பது போல் தெரிகிறது? இனி எனக்கு என் சிந்தனைகள் மட்டும்தானே துணை. என்னம்மா அப்படி சொல்கிறாய்? எப்போது என் அண்ணி மறைந்தார்களோ அன்றே என் நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கென எனக்கு அமைந்த ஒரே துணையும் போய்விட்டது. அப்படியெல்லாம் சொல்லாதே தாமரை. நான் இல்லையா? உனது அண்ணனிடம் சொல்ல முடியாத கவலைகளை எல்லாம் என்னிடம் சொல்லலாம் அல்லவா? நிச்சயம் மாமா. நீங்கள் அந்த அளவிற்கு என் மீது அன்பு கொண்டவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
ஆனாலும் பெண்ணுக்கு பெண் பகிர்ந்து கொள்ளும் சில விஷயங்களை என்னதான் அன்பு கொண்டவரானாலும் மாமாவிடம் சொல்ல முடியுமா? நீ சொல்வது சரிதானம்மா. அப்படி உன் அண்ணியிடம் நீ பல நேரங்களில் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பாயே, அதில் எப்போதாவது பெருந்தேவி உன்னிடம் உன் திருமணத்தை பற்றி பேசியதுண்டா? என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? பெண்களுக்குள் நடக்கும் முக்கியமான பேச்சே திருமண பேச்சுதானே. அண்ணியாரின் திருமணம் எப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லிவிட்டு என் திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்ற கற்பனையில் அவர் ஆழ்ந்து போவார். பிறகு அதை பற்றி விரிவாக பேசத் தொடங்கி விடுவார். என் திருமணத்தை பற்றி எத்தனை முறை பேசினாலும் அண்ணியாருக்கு சலிப்பே ஏற்படாது. ஆமாம்மா, தனக்கு வேண்டியவரின் திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதில் என் தங்கைக்கு அவ்வளவு அக்கறை. நான் மங்கம்மாவை மணப்பதில் சிக்கல் ஏற்பட்டு அந்த திருமணமே வேண்டாம் என்ற போது என் நண்பன் இருங்கோவேலை விட என் தங்கை பெருந்தேவிதான் என்னை கரிகாலனின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டாவது நான் மங்கம்மாவை மணக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாள். அதனால்தான் நான் மனம் மாறி அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்படியானால் என் அண்ணியாரின் பங்கு உங்கள் திருமணத்திலும் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அதில் என்ன சந்தேகம்? என் தங்கை இருந்திருந்தால் இந்நேரம் உன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பாள் இல்லையா? நிச்சயமாக. நீயும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பாய் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? அப்படியானால் உன் அண்ணியின் ஆத்மா மகிழ வேண்டும் என்றால் நீ இப்போது திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். வேளிர் குடிகளில் உனக்கு தகுந்த மாப்பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களின் பெற்றோர்கள் நீ தனக்கு மருமகளாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உனக்காக பார்த்திருக்கும் மாப்பிள்ளைகளின் ஓவியங்களை வரவழைக்கிறேன். அவற்றை பார்த்துவிட்டு அதில் ஒருவனை நீயே தேர்ந்தெடுத்துச் சொல். உடனே பேசி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம். மாமா, திடீரென்று நீங்கள் இன்று இதை பற்றி பேச வந்திருக்கிறீர்கள்? ஏதோ இப்பொழுதாவது நான் ஒருத்தி இருக்கிறேன், எனக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்ற அக்கறை என் அண்ணனுக்கு வந்திருக்கிறதே, அதுவே அதிசயம்தான். அதுவும் அவருக்கு அது தோன்றியிருக்காது. நீங்கள் சொல்லித்தான் இதை பற்றிய சிந்தனையே அண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்னம்மா ஆனால்? எனக்கு இப்போது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை. ஏனம்மா இப்படி சொல்கிறாய்? உன் அண்ணியின் ஆசையை நிறைவேற்றுவது உன் கடமை அல்லவா? ஆனால் அவர் நினைத்தபடி அல்லவா அது நடக்க வேண்டும். அதற்குரிய நேரம் வரும்போது நான் நிச்சயம் உங்களிடம் சொல்வேன். இது அதற்குரிய நேரம் அல்ல. தாமரை, உன் அண்ணனின் செயல்கள் நம்மை மீறி சென்று விட்டது. அதனால் என்னைப் போலவே நீயும் மனம் நொந்து போயிருக்கிறாய் என்பது எனக்கும் தெரியும் அம்மா. உன் இளமை பருவம் இந்த காட்டிலேயே ஓடிவிடக்கூடாது. உடனடியாக நீ ஒருவனை திருமணம் செய்து கொண்டு அரண்மனை வாழ்வை அனுபவிக்க வேண்டும். இந்த துன்பத்திலிருந்து நீ விடுபட வேண்டும். அதைத்தான் அம்மா நான் விரும்புகிறேன். அதற்காகவாவது நீ இந்த திருமண ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளம்மா. மாமா, உடன் பிறந்த அண்ணனுக்கு இல்லாத அன்பும் அனுதாபமும் உங்களுக்கு என் மீது இருக்கிறது என்பதை இன்றுதான் முழுமையாக புரிந்து கொண்டேன். அதனால் நான் உங்களிடம் மனம் விட்டு சொல்கிறேன், நான் ஒருவரை நேசிக்கிறேன். ஆனால் அண்ணனுக்கு அதில் விருப்பமில்லை. அவர் கூறி நான் கேட்கவில்லை என்பதற்காகத்தான் அவர் உங்களை அனுப்பியிருக்கிறார். தயவு செய்து இதை உங்கள் மனதோடு வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நீ காதலிக்கும் அந்த நபர் யார்? நேரம் வரும்போது அதை நிச்சயம் சொல்கிறேன். இப்போதைக்கு திருமணத்தில் தாமரைக்கு விருப்பமில்லை, அவளை வற்புறுத்தாதீர்கள் என்று சொல்லிவிடுங்கள். நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்தால் நீ புதிதாக வேறொரு விஷயத்தை சொல்கிறாய். திருமணம் என்பது அவரவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகையால் உன் திருமண விஷயத்தில் உன் விருப்பம்தான் முக்கியம். நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றி மாமா. வருகிறேன்.
பிரபு. வா தேவி. என்ன? என்னவா? வழக்கமாக இந்த நேரத்தில் எங்களோடு கலகலப்பாக உரையாடிக் கொண்டிருக்கும் நீங்கள் இன்று ஏதோ சங்கடம் நேர்ந்து விட்டதோ என்று நினைக்கும் அளவிற்கு அமர்ந்திருக்கிறீர்களே. உண்மைதான் தேவி. இன்று நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி சற்று சங்கடமானதுதான். அப்படி என்ன செய்தி? பூம்புகார் எல்லையில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் விஜயபூபதி வந்து மங்கம்மாவை சந்தித்து விட்டு போகின்றானாம். அவனுக்கு எவ்வளவு துணிச்சல்! இதை தங்களிடம் சொன்ன ஒற்றர்கள் நேற்றே வந்து சொல்லி இருந்தால் இந்த அமாவாசையிலேயே அந்த விஜயபூபதியை அங்கேயே சிறைப்படுத்திருக்கலாமே. இது ஒற்றர் மூலம் வந்த செய்தி அல்ல கிள்ளிவளவா. வேறெப்படி? காரிக்கண்ணனார் மூலம் தெரிய வந்தது. தந்தையே, அவருக்கு எப்படி தெரியும்? கதிர்காமன் பாடம் படிக்க வந்தபொழுது தூங்கி தூங்கி விழுந்தானாம். அப்பொழுது தூக்கத்தில் தந்தையை பற்றி ஏதேதோ சொல்லியிருக்கிறார். புலவர் அவனிடம் சிறிது சிறிதாக பேச்சு கொடுத்து விவரங்களை தெரிந்து கொண்டு உடனே என்னை தேடி வந்து விட்டார். அவர் சொன்னதை கேட்டதும் மங்கம்மாவா இப்படி செய்கிறாள் என்று அதிர்ந்து போனேன். தங்கை தங்கை என்று அந்த மங்கம்மாவிற்கு சகல உரிமைகளையும் தந்து சர்வாதிகாரியாகவே ஆக்கி வைத்தீர்கள். என்னிடமே தன் அதிகாரத்தை காட்டி அடக்கி வைக்க முயன்றாள். மலர்கொடியை நீ வளர்ப்பு மகள்தானே என்று வார்த்தைக்கு வார்த்தை அவமதித்து பேசினாள். எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு மலர்கொடியை அலட்சியப்படுத்தினாள். தன் கணவன் தன் அண்ணனையே, இந்த நாட்டின் மன்னரையே கொல்ல முயன்ற போதும் அந்த விஜயபூபதிக்கு துணை நின்று அவனை காப்பாற்றி தப்பிக்கச் செய்தாள். இப்பொழுது மாதந்தோறும் சென்று அந்த வஞ்சகனை சந்திக்கிறாள் என்றால் அது எதற்காக என்று தெரியவில்லை. அம்மா, கட்டுச்சோற்றில் பெருச்சாளி என்று அடிக்கடி சொல்வீர்களே, அந்த பெருச்சாளி கட்டுச்சோற்றுக்குள் புகுந்து எல்லாவற்றையும் தின்று தீர்த்து விடுவது போல மங்கம்மா எனும் இந்த பெருச்சாளி சோழநாடு என்ற கட்டுச்சோற்றுக்குள் புகுந்து கொண்டு நாட்டையே தின்று தன்னை சேர்ந்தவர்களுக்கு நாட்டையே தாரை வார்த்து கொடுப்பது போல் தெரிகிறது.